ஒடிஷாவில் கிறிஸ்தவ பாதிரியார் ஒருவரை கோவிலில் கட்டி போட்டு மாட்டு சாணத்தை சாப்பிட வைத்த கொடூரம் அரங்கேறியிருக்கு. இது தொடர்பாக காங்கிரஸ் கட்சி உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒடிஷா மாநில முதல்வருக்கும் மத்திய உள்துறை அமைச்சருக்கும் கடிதம் எழுதியிருக்காரு. ஒடிஷா மாநில தலைநகர் கட்டாக்கில் இருந்து 80 கிலோமீட்டர் தொலைவில் தேன்கனல் என்கிற மாவட்டம் இருக்கு. இங்குள்ள பாலமுண்டா என்கிற கிராமத்தில் பிபின் பிகாரி நாயக் என்ற கிறிஸ்தவ போதகர் குடும்பத்துடன் வசித்து வந்தார். அருகில் இருக்கிற பர்ஜாங் என்ற கிராமத்தை சேர்ந்த கிருஷ்ணா நாயக் என்பவர் தனது வீட்டுக்கு பிபின் பிகாரி நாயக்கை பிரார்த்தனை செய்ய அழைப்பு விடுத்திருக்கிறார். இந்த கிராமத்தில் இந்துக்கள் பெரும்பான்மையாக வசிக்கின்றனர். 7 கிறிஸ்தவ குடும்பங்கள் மட்டுமே இந்த கிராமத்தில் இருக்காங்க. இந்த நிலையில் அழைப்பை ஏற்ற பிபின் கடந்த 4ஆம் தேதி காலையில் தனது மனைவி குழந்தைகளுடன் பர்ஜாங் கிராமத்திற்கு சென்று கிருஷ்ணா நாயக்கின் வீட்டில் பிரார்த்தனையில் ஈடுபட்டிருக்கிறார். பிரார்த்தனையின் போது அருகில் இருந்த கிறிஸ்தவ குடும்பத்தினரும் பங்கேற்றிருக்காங்க. அப்போதுதான் அந்த அதிர்ச்சி சம்பவம் நடந்தது. திடீரென்று மோட்டார் சைக்கிளில் வந்த 40 பேர் கொண்ட கும்பல் வீட்டுக்குள் புகுந்து உள்ளே பிரார்த்தனையில் ஈடுபட்டு கொண்டிருந்த போதகர் பிபினை கட்டை மற்றும் கம்புகளால் கடுமையாக தாக்கியது. இதை தடுக்க முயன்றவர்களையும் தாக்கியது. போதகரின் மனைவி பந்தனா உடனடியாக அருகில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்கு உதவி கேட்டு ஓடியிருக்கிறார். இந்த தருணத்தில் போதகரை வீட்டை விட்டு வெளியே இழுத்து வந்த கும்பல் செய்த கொடுமைகளை கொடூரத்தின் உச்சம் என்றே சொல்லலாம். அந்த கும்பல் போதகரின் முகத்தில் குங்குமத்தை பூசி கழுத்தில் செருப்பு மாலை அணிந்து கிராமத்தின் தெருக்களில் ஊர்வலமாக அழைத்து சென்றது. அவரை சாக்கடை நீரை குடிக்க வைத்ததோடு மாட்டு சாணத்தையும் சாப்பிட வைத்துள்ளனர். அங்கிருந்த ஹனுமன் கோவிலுக்கு கொண்டு சென்று சாமியை வழிபட வைத்துள்ளனர். பின்னர் கோவில் வாசலில் கட்டி போட்டு விட்டு சென்று விட்டனர். தொடர்ந்து போலீசார் வந்து அவரை மீட்டு போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு சென்றனர். அங்கு சிகிச்சை எதுவும் அளிக்கப்படாமல் 1 மணி நேரம் வைத்துள்ளனர். தற்பொழுது போதகர் மீது கட்டாய மத மாற்றத்தில் ஈடுபட்டதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த நிலையில் தாக்கப்பட்ட போதகரின் மனைவி பந்தனா தனது கணவரை தாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தேன்கனல் மாவட்ட எஸ்பியிடம் புகார் அளிச்சிருக்கிறார். புகாரில் பந்தனா கூறியிருப்பதாவது: எனது கணவர் தாக்கப்பட்ட தகவல் அறிந்ததும் பர்ஜாங் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தேன். காலை 11:30 மணிக்கு புகார் அளித்தும் மதியம் 1:30 மணி அளவில்தான் போலீசாரர் சம்பவ இடத்திற்கு சென்றாங்க. போலீசார் வரும் வரை அந்த கும்பல் தனது கணவரை கொடூரமாக தாக்கி கொண்டிருந்தது. எனது கணவர் கட்டாய மத மாற்றத்தில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டி இந்த தாக்குதலில் அந்த கும்பல் ஈடுபட்டிருக்கு. அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஒடிஷாவில் போதகர் தாக்கப்பட்ட இந்த சம்பவம் கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் பஜ்ரங் தள் அமைப்பை சேர்ந்தவர்கள் என்றும் சொல்லப்பட்டு வருது. தாக்கப்பட்ட போதகர் பிபின் கூறுகையில், என்னை தாக்கி அவமானப்படுத்தியவர்கள் கட்டாய மதமாற்றம் செய்ததாக பொய்யாக குற்றம் சாட்டியிருக்கின்றனர். என்னை தாக்கியவர்களையும் என் மீது பொய்யாக குற்றம் சாட்டியவர்களையும் நான் மன்னிக்கிறேன். நமது கடவுள் நம்மை நிபந்தனையின்றி மன்னிக்கிறார். மேலும் அவர் மன்னிக்க கற்றுக் கொடுக்கிறார். அதே போல நானும் அவர்களை மன்னித்து எல்லாவற்றையும் கடவுளின் கைகளில் ஒப்படைக்கிறேன். இருப்பினும் மன்னிப்பு என்பது அரசியல் அமைப்பு உரிமைகளை விட்டு கொடுப்பதை குறிக்காது. நான் விடுக்கும் ஒரே வேண்டுகோள் அமைதி, பாதுகாப்பு மற்றும் மத சுதந்திரம் மட்டுமே என்று உருக்கமாக தெரிவிச்சிருக்கிறார். தன்னை தாக்கியவர்களை போதகர் மன்னித்து விட்டாலும் அவரின் குடும்பத்தினர் போலீசார் உரிய நடவடிக்கை எடுத்தால் முழு மனதுடன் வரவேற்பதாக தெரிவிச்சிருக்காங்க. தாக்குதலை அடுத்து பர்ஜாங் கிராமத்தில் வசித்த கிறிஸ்தவ குடும்பங்கள் ஊரை விட்டு வெளியேறி உறவினர் வீடுகளில் தஞ்சமடைந்திருக்காங்க. போதகர் பிபின் குடும்பத்தினரும் அடையாளம் தெரியாத இடத்துல வைக்கப்பட்டிருக்காங்க. இந்த சம்பவத்திற்கு காங்கிரஸ் கட்சி கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்கு. இது குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, ஒடிஷா முதல்வர் ஆகியோருக்கும் காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் MP எழுதியுள்ள கடிதத்தில் இது வெறும் தாக்குதல் என்று கருதிவிட முடியாது, மத சுதந்திரத்திற்கு எதிரான தாக்குதல் என்றுதான் சொல்ல வேண்டும். மைனாரிட்டி மக்களின் மத சுதந்திரத்தையும் சுயமரியாதையையும் நசுக்கும் செயலாகவே இதை பார்க்க வேண்டும். இந்த நாட்டில் வசிக்கும் அனைத்து மதத்தினரின் உரிமை பாதுகாக்க வேண்டிய கடமை அரசுக்கு உள்ளது. எனவே தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறார். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். வணக்கம்.